பைலு எந்த ஃபிலிம் ஸ்கூல்லையும் படிக்கல, எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. அப்ப எப்படிடா இவங்க இவ்வளோ பெரிய டாப் ஆக்ட்ரஸா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் அவங்களோட கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் தான். பில்லா படத்துல வர தலை ஏகேவோட டைலாக் 100% இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். நம்ம சேனல்ல அதிகமா ரெக்வஸ்ட் பண்ண வீடியோல இவங்க வீடியோ ஒண்ணு. பைலுவோட கம்ப்ளீட் ஸ்டோரிய இன்னைக்கு பார்க்கலாம். பைலு சின்ன வயசுல இருந்தே ஒரு டை ஹார்ட் கேபாப் ஃபேனு. குறிப்பா கேர்ள்ஸ் ஜெனரேஷனையும் சூப்பர் ஜூனியரும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொரியாவோட SM என்டர்டெயின்மெண்ட் குளோபலா ஒரு ஆடிஷன் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ட்ரெயினிஸை செலக்ட் பண்றதுக்கு. ஷாங்காயிலையும் இது நடக்கும். இதுல பைலுவும் கலந்துருப்பாங்க. இதுல என்ன சோகமான விஷயம்னா பைலு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. ரிஜெக்ட் ஆனதை நினைச்சு கேவலமா நினைக்காம அது ஒரு மோட்டிவேஷனா நினைச்சுக்குவாங்க. அவங்களோட கரியரை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நிறைய மேகசீன்ஸ்க்கு மாடலா இருந்திருக்காங்க. இதே டைம்ல டிட் யூ ஃபால் இன் திஸ் விண்டர்ங்கிற ஷார்ட் பிலிம்லயும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லூஹூ மெசேஜ் அப்படிங்கிற வீடியோ ஆல்பம்லயும் நடிச்சிருப்பாங்க. இந்த மியூசிக் வீடியோ யூடியூப் மாதிரி நினைச்சுக்கோங்க, அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. அதில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது யூசெங். இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸ் ப்ரொடியூசரு. இவர் பைலுவை அவரோட கம்பெனியான ஹியூன்யூ என்டர்டெயின்மெண்ட்ல இவங்களை சைன் பண்ணிக்கிறாங்க. இப்போதான் இவங்களோட ஒரிஜினல் நேமை மாத்துறாங்க. இவங்க ஒரிஜினல் நேம் பை மெங்கியான், அதை மாற்றி பைலுன்னு மாற்றிடுவாங்க. 2016ல சஹோஜே அப்படிங்கிற ஒரு ஹை பட்ஜெட் ஜி ட்ராமால இவங்களுக்கு ஒரு மெயின் ரோலே கிடைக்கும். அந்த சீரீஸ்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சீனியரான ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டிராமாலேயே இவங்களுக்கு ஹெவி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சாதாரணமா ஒரு லைட்டை எப்படி ஃபேஸ்ல வாங்குறது, ஒரு மார்க்கர்ல எப்படி நிக்கிறதுன்னு கூட இவங்களுக்கு சரியா தெரியல. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து ஸ்வாட் ஃபைட் எல்லாத்துலயுமே சூப்பரா கத்துக்கிட்டு டேலண்டா மாறுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த சீரீஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு கான்ட்ரோவர்சியில மாட்டினதுனால இப்போ வரைக்குமே இந்த சீரீஸ் ரிலீஸே ஆகல. கிங் இஸ் நாட் ஈஸிங்கிற சி ட்ராமால தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா டெபியூ பண்றாங்க. இந்த சீரீஸ்ல ஒரு சமையல்காரியா நடிச்சிருப்பாங்க. ஆனா எதேர்ச்சியா ராஜாவோட உடம்பு இவங்களோட ஸ்வாப் ஆயிடும். ஸோ ராஜா மாதிரியே இவங்க நடிக்கணும். இந்த சீரீஸ்ல 90% ஆஃப் த சீன்ஸ் இவங்க ஒரு ஆம்பளை மாதிரியே நடிச்சிருப்பாங்க. அவங்க பிஹேவியர்ல இருந்து மேனரிசம் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த சீரீஸ் ஒரு சூப்பர் ஹிட். ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்கள பிரதர் லூன் தான் கூப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸ்க்கு ஸ்டண்ட் டபுள் இல்லாம இவங்களே பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் அதுல ஹீரோவான ஜாங்க்கும் சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இந்த சீரீஸ் தமிழ் டபுள்ல ராஜா ராணின்னு ரிலீஸ் ஆகியிருக்கு யூடியூப்ல. அதை பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. 2019ல த லெஜெண்ட்ஸ்ங்கிற சீட்ராமால் நடிக்கிறாங்க. இந்த சீரீஸ் தான் இவங்க கரியரோட ஒரு பிரேக் அவுட் சீரீஸ்னு சொல்லலாம். கொரியன் சீரீஸான அல்கமி ஆஃப் சோல்ஸுக்கு இந்த சீரீஸ் தான் முன்னோடி. இதுல இவங்க இறந்துருவாங்க. இவங்களோட ஸ்பிரிட் இன்னொரு வீக்கான உடம்புல போய் பூந்துரும். இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. இந்த சீரீஸ்ல ஹீரோவா ஜூகாய் தான் நடிச்சிருப்பாரு. ஜூகாயும் இவங்களும் ஒரே ஏஜென்சி தான். இவங்களோட ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். செங்லூ கப்புள்னு ஒரு நிக் நேமே இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. அர்சனல் மிலிட்ரி அகாடமி அவ்வை சண்முகி மாதிரி இந்த சீரீஸ்ல கெட்டப் சேஞ்ச் இருக்கும். பெய்லுவோட அண்ணா நாட்டுக்காக போராடணும்னு நினைப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க இறந்துருவாங்க. அவங்க பிரதருக்காக அவரோட நேம்லயே இவங்க அந்த மிலிட்ரி அகாடமில ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பொண்ணா இருந்தா அந்த மிலிட்ரி அகாடமில சேரவே முடியாது. பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் இவங்களை உயிரோட விட மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கும். இந்த சீரீஸ்க்காக பாய் கட் பண்ணியிருப்பாங்க. மிலிட்ரி சோல்ஜர் ரோலுங்கிறதுனால இந்த சீரீஸ்க்காக ஹெவி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. பொதுவா சி டிராமால ஹீரோயின்ஸ்லாம் ஃபேஸ் வேல்யூ அதிகமா பார்ப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. எந்த ரோலா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நடிப்பாங்க. இந்த ரோல்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த சீரீஸ்க்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்குவாங்க. இந்த சீரீஸ்லயும் ஹீரோ ஜூகாய் தான். இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த லெஜெண்ட் சீரீஸை விட இந்த சீரீஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரியல் லைஃப் டேட்டிங் ரூமர்ஸ் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா ரெண்டு பேருமே மறுத்திருப்பாங்க. 2020ல லவ் இஸ் ஸ்வீட் இது ஒரு சூப்பரான ஒரு லவ் சீரீஸ். இதுல இவங்களுக்கு அலர்ஜி டு டியர்ஸ்ங்கிற ஒரு ரேரான ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னா ரொம்ப போல்டா இருக்கணும். அதனாலேயே MH இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அதே கம்பெனில இவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் பாஸா இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை நல்லாவே தெரியும். ஸோ இதை சமாளிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க வேலையை விட்டு தூக்கணும்னு எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் இவங்க சமாளிச்சுக்கிட்டே வருவாங்க. செம சூப்பரான ஒரு சீரீஸ். ஃபர்ஸ்ட் டைம் யூன்சி கூட பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸை எழுதுறப்பயே இந்த சீரீஸோட ரைட்டர் பைலுவை தான் நினைச்சு எழுதியிருப்பாங்க. அதனாலே இந்த சீரீஸ்க்கு 100% பெர்ஃபெக்ட் ஃபிட்னா அது பைலு தான்.
2021ல ஒன் அண்ட் ஒன்லி இந்த சீரீஸ் சி டிராமாவோட ஒரு அன்கண்ட்ரோலபிளி ஃபாண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல எல்லாருமே அழ வச்சிருப்பாங்க. பைலுக்கு இமோஷனல் சீன்ஸ்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த செட்ல இருக்கவங்க கூட இவங்க நடிப்பை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சீரீஸ் ஒரு நாவலை பேஸ் பண்ண சீரீஸ் தான். ஆனா நாவல்ல ஒரே பார்ட்லயே சீக்வல் வந்துடும். ஆனா இந்த சீரீஸா எடுக்கிறப்ப 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ சீக்வல் லேட்டாக வரும். அந்த சீக்வல் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் சீக்வலான ஃபார் எவர் அண்ட் எவர் பின்னாடி ரிலீஸ் ஆகியிருக்கும். அந்த டைம்லைனில் இல்லாமல் இப்போ இருக்க கரண்ட் டைம்லைனில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த சீரீஸ் ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸ் ரொம்பவே ஆறுதல் அடைஞ்சாங்க. பைலுக்கு சைனால ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கும் ஃபேன்ஸ்க்கும் இருக்க ஒரு பர்சனலான ஒரு கனெக்ஷன் தான். கீப் ரன்னிங் சைனாவோட ரொம்ப பாப்புலரான ஒரு வெரைட்டி ஷோ. இந்த சீரீஸ் மூலியமா தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் வந்துச்சு. இவங்க ரியல் லைஃப் கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பா இவங்களோட ஐகானிக் ஸ்மைலுக்கு. பார்க்கறதுக்கு சைஸ்ல சின்னதா இருந்தாலும் எல்லா காம்படிஷன்லயும் டஃப் கொடுப்பாங்க. இந்த கீப் ரன்னிங் ஷோல இவங்களை ஒரு லக்கி கார்டஸ்னே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய லக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது குறிப்பா சன்செய்வான காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிருவாங்க. பைலு கூட நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இந்த வெரைட்டி ஷோலையும் கலந்துருப்பாங்க. அது எல்லாமே செம என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இது யூடியூப்லயே இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. 2023 தான் இவங்களோட பெஸ்ட் இயர்னே சொல்லலாம். ஏன்னா அது நிறைய சூப்பர் ஹிட் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. டில் த எண்ட் ஆஃப் த மூன் பெய்லுவோட ஆக்டிங் பீக்னா அது இந்த சீரீஸ் தான் நான் சொல்லுவேன். 3 டைம் லைன்ல இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 கேரக்டர்லயும் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல மறுபடியும் யூன்சி கூட பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த தடவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸும் ஒரு சோகமான எண்டிங் தான். அதனாலேயே இவங்கள ஒரு டிராஜிக் குவீன்னே சொல்றாங்க. ஆனால் ஒரிஜினல் நாவலில் இவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீரீஸில் இப்படி மாற்றிட்டாங்க. ஒன்லி ஃபார் லவ் இந்த சீரீஸில் ஜெங் ஷூயிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டராக நடிச்சிருப்பாங்க. டைலான் வாங் ஒரு சிஇஓ இருப்பார். அவரோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்காக இவங்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டைலான் வாங் இவங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் அவங்களுக்கு டைலான் வாங் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே ஆப்போசிட் கேரக்டர்ஸ். இந்த சீரீஸில் டைலான் வாங் சிரிக்கவே மாட்டார். ரொம்ப ரேர் சிரிக்கிறது. ஆனால் இவங்க கேரக்டர் அப்படி கிடையாது. ரொம்ப ஜோவியலான கேரக்டர், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீரீஸில் இவங்க 2 பேருக்குமே ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச பேர்ல இவங்க பேரும் ஒன்று. இந்த சீரீஸ் செம குளோபல் ஹிட். சீரீஸோட எண்டிங் கொஞ்சம் வேகமா முடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால ஃபேன்ஸுக்காகவே இவங்க ஒரு வெட்டிங் சீன்ஸ்லாம் எடுத்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸோட பிடிஎஸ்லாம் பாருங்க, செம காமெடியா இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படி சிரிக்காம இந்த சீரீஸை முடிச்சிருப்பாங்கன்னே பெரிய விஷயம் தான். 2026ல அன்வெயில் ஜேட் விண்ட் இந்த சி டிராமா ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் த்ரில்லரு. இதுல கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு ரோலு. இந்த டாங் டைனாஸ்டியோட ஹை ரேங்க் இன்வெஸ்டிகேட்டரா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்க்காக ஹெவி வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. 43 kgsல தான் இருக்காங்க. இது ஃபேன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ணி இவங்களுக்கு மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இந்த சீரீஸும் இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இவங்களோட சூப்பர் ஹிட் சீரீஸ்ல இதுவும் ஒன்று. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தங்க இவங்களுக்கு சூப்பரான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. சி டிராமாவோட சாங்கக்யூ 100% பொருத்தமான பேரு. இவங்களுக்கு அழகும் இருக்கு, டேலண்ட்டும் இருக்கு. லாஸ்ட் வீடியோவில் ஆக்ட்ரஸ் பைலுவோட வீடியோ தான் வரப்போகுதுன்னு நிறைய பேர் சூப்பராக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரியே இந்த டைமும் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த செலிபிரிட்டி யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க.